சுகமா ரொம்ப சுகம் இல்லாம இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. அல்லேலூயா. அவர்களுக்காக நம்ம அதிகமாய் செபிக்கிறோம். பாஸ்டர் சாலமோனையா இவங்க எல்லாம் கூட ஓரளவுக்கு இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் ரொம்ப சுகம் இல்லாம இருக்காங்க. அவங்களுக்காக எல்லாம் என்ன செய்யணும், நம்ம செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்போதாவது துதிக்கிறவர்களாய், எப்போதாவது செபிக்கிறவர்களாய், எப்போதாவது வேண்டுதல் செய்கிறவர்களாய் இருக்கவே கூடாது. என்ன நேரமும் நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே செபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயற்கை சூழ்நிலைகளுக்காய் நம்ம செபிக்க வேண்டும். என்னென்று சொன்னால் வெயில் தாக்கம் அதிகமா இருக்கிறது. நம்ம நேரப்பட வேளையிலே வந்து ஆராதனை நேரமே அப்படியே ஆரம்பித்த நேரமே முடிக்கலாம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நீங்கள் அதை செயல்பாட்டிலே கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. நடைமுறையிலே அதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அன்பாய் நாங்கள் உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சமயம் அதிகமாயிட்டே இருக்கு. எதுக்காக இவ்வளவு பாடல்கள், எதுக்காக இவ்வளவு ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவன் நம்மத்திலே இறங்கி வரும்படியாய், நம்மோட வசம் பண்ணும்படியாய், அப்படியாய் ஆராதனையிலே ஆவியானவர் இறங்கி வருகிற நேரமாய் இருக்கிறபடினாலே நீங்கள் ஒருவர் கூட வெறுமனே போகவே கூடாது. அந்த வாரம் முழுவதும் தான் அவங்களை இந்த அபிஷேகம் நடத்தும், பாதுகாக்கும் அருமையானவர்களே. அதனால எத்தனை தான் கடந்த வாரத்தில் ஆபேல் விருந்தர் வந்து நம்மத்திலே அப்படியாய் சொன்னார், ஒவ்வொரு வசனமா சொல்லிட்டே போனார். அவர் பாருங்க எப்படி கவனிக்கிறாருன்னு சொல்லி பாஸ்டமா சொன்ன வசனத்துக்கு என்ன விளக்கம், ரவி சொன்ன வசனத்துக்கு என்ன விளக்கம், அப்படியா கடந்த வாரத்துல வந்து ஸ்டீபன் பாஸ்டர் சொன்ன வசனத்துக்கு என்ன அர்த்தம், அப்படியா இப்பொழுது நான் சொல்லுகிற காரியங்களுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி எப்படியாய் அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நீங்க அப்படியே வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய், அதை புரிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஒரு வசனத்தை சொன்னாரு. நானே என்னதான் சொல்லுவேன், ஆண்டவரே எங்க கடன் பாரம் எல்லாம் மாறணும், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மாறணும், எங்க வியாதி நீங்கணும், அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும்னு தான் சொல்ல நான் ரொம்ப சோமணிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அவர் சொன்னதுக்கு பின்னாடி நான் அதிகமாய் அப்படியா இவருக்குள்ள கூட இவ்வளவு வாஞ்சி இருக்கிறதே என்று சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. வேத வசனத்தை அப்படியே கருத்தில் எடுத்து அப்படியே வாசித்து அவர் சொன்ன வசனத்தை நாம் என்ன செய்யணும், அதிகமாய் அதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே அநேக முறை அந்த வசனத்தை வாசிச்சுக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவருடைய எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒரு நாள் என்ன செய்ய போயிருதில்ல, அப்படியே ஒளிந்து போவது இல்லை. அல்லேலூயா. அதெல்லாம் நிறைவேறுகிற வார்த்தைகளாய் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில பழிக்கிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். நீங்களும் நானும் அதை சொல்லி 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 அதை ஆழமா சொல்லணும். அல்லேலூயா. அப்படி ஏற்ற காலத்திலே தேசத்திலே மழை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க, அப்படியாய் நீங்க செய்யுங்க என்று செபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, நான்